ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பிஎட் செகண்ட் இயர்ல ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்ட் பாலினம், பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட் பிஎட் செகண்ட் இயர்ல 4th செமஸ்டர்ல வர ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இதுதான். உங்களுக்கு 4th செமஸ்டர் வரும்பொழுது நீங்க எழுதுற ஃபர்ஸ்ட் எக்ஸாமும் இந்த சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் யூனிட் பார்க்க போறோம். அந்த செகண்ட் யூனிட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாலின தன் அடையாளத்தை அளவிடுதல் அப்படிங்கிற டாபிக்கை பார்க்க போறோம். 2010ல ஒரு சர்வே நடக்குது. என்ன அப்படின்னா, வைலி மற்றும் அவங்களுடைய டீம் என்ன சர்வே நடக்குது அப்படின்னா, வைலி தலைமையில 18லிருந்து 30 வயசு இருக்கிறவங்ககிட்ட 82 பேர்கிட்ட பேசி புதிய இங்கிலாந்துல ஒரு ரிசர்ச் பார்க்குறாங்க. அது என்ன ரிசர்ச் அப்படின்னா, ஒரு ஐட்டம்ல பாலின பத்தின கருத்து. பாலினம் அப்படின்னா என்ன? ஒருத்தருடைய தோற்றம், அவங்களுடைய பாணி, உடை, நடை இத வச்சு இவங்க வந்து ஆணா, பெண்ணா அல்லது டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு நினைக்கிறது. இத பேஸ் பண்ணி எப்படி நீங்க எடுக்குறீங்க சர்வே அப்படிங்கிறதுக்கான ஒரு நெறைய டைப் ஒரு 7 கீ ஆன்சர் மாரி குடுத்துருக்காங்க. அதில நம்ம ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணணும். ஒருத்தர மட்டும் ஜட்ஜ் பண்ணி. இதில ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லணும் குடுத்துருக்காங்க. கீழ என்னெல்லாம் குடுத்துருக்காங்க? மிகவும் பெண் தன்மை உடைமை. அதாவது ஒரு பொண்ணையோ, ஒரு பையனையோ பார்க்கும்பொழுது, அவங்க எப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, மிகவும் பெண் தன்மை உடைமை அப்படின்னு நம்ம சொல்றது. அதுக்கப்புறம் பெருமளவு பெண் தன்மை உடைமை. அதுக்கடுத்து ஓரளவு பெண் தன்மை உடைமை. ஆண் தன்மையும், பெண் தன்மையும் சம அளவு இருக்கிறது. அதுக்கடுத்து ஓரளவு ஆண் தன்மை எடுக்கிறது. பெருமளவு ஆண் தன்மை எடுக்கிறது. மிகவும் ஆண் தன்மை இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு 7 கீ ஆன்சர் மாரி குடுத்துருப்பாங்க. ஒருத்தர ஜட்ஜ் பண்ணி, அவர் எந்த வகையான குணாதிசயம் இருக்கிறவரு அப்படின்றத நம்ம ஏதாவது ஒண்ண வச்சு நம்ம டிக் அடிச்சுக்கணும். அடுத்து 2வது உருப்படியில ஒரு நபருடைய நடத்தை முறை. அதாவது அவர் எப்படி நடக்கிறாரு, பேசுறாரு, இத பத்தி சொல்றது. இது வந்து மக்கள் அவங்கள பத்தி நினைக்கிறத பாதிக்கும். சராசரியா மக்கள் உங்கள பத்தி எப்படி வர்ணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு விடைய சொல்லணும். இதில மிகவும் பெண்மை உடைமை. அதாவது 2வது டீம்லயும் வந்து கீ ஆன்சர் மாரி குடுத்துருக்காங்க. அதில ஏதாவது ஒண்ணு சொல்லணும். மிகவும் பெண்மை உடைமை. 2வது பெருமளவு பெண்மை உடைமை. 3வது ஓரளவு பெண்மை உடைமை. 4வது சம அளவு ஆண் தன்மையும், பெண் தன்மையும் இருக்கிறது. 5வது ஓரளவு ஆண் தன்மை இருக்கிறது. 6வது பெருமளவு ஆண் தன்மை இருக்கிறது. மிகவும் பெண் தன்மை இருக்கிறது. இது போல ஒண்ண செலக்ட் பண்ணி, இதில வந்து எந்த மாதிரியான குணாதிசயம் இருக்கிறவங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றது. இந்த ரிசர்ச்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பெண்கள், ஆண்கள் மற்றும் 3வது பாலினத்தினர் யாரெல்லாம் இருக்காங்க? எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு? அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட்ட வந்து இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாலின தன் அடையாளம் பத்தின கல்லூரி மாணவர்கள் பார்வையில ஒரு அளவீடு. அவங்க வந்து சர்வே பண்ணி சொல்றது. இது வந்து இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம்.